ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 4 Simple Equationsல Exercise 4.1 அதில் first sum. Complete the given column of the table. ஸோ ஒரு 11 subdivisions இருக்கு, equations இருக்கு, அதோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையா, எஸ் நோன்னு ரிப்ளை பண்ண போகிறோம். First equation x plus 3 equal to 0. வேல்யூ வந்து x equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூவை நம்ம அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். LHS RHS ஈக்குவலாக வருதானு. 3 plus 3 எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே வேல்யூ 3 இல்லையா. 3 plus 3 அப்படிங்கிறது 6. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. RHSல 0 கொடுத்துருக்காங்க. LHS சால்வ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் RHSல இருக்கிறதே வந்தாதான் அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நோ. செகண்ட்ல எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. 0 plus 3 ஆட் பண்ணா 3. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நோ. தேர்ட்ல எக்ஸோட வேல்யூ -3 இருக்கு. -3 plus 3 ஈக்குவல் டு 0. இந்த 0 RHSல இருக்கக்கூடிய 0வோட ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ -3 இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எஸ்ன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், எக்ஸோட வேல்யூ 7 கொடுத்துருக்காங்க. 7 minus 7 சப்ராக்ட் பண்ணா 0, ஆனால் RHSல கொடுத்துருக்கிறது 1. 0வும் 1ம் ஈக்குவல் கிடையாது. அகெயின் நோ. எக்ஸோட வேல்யூ 8 இருக்கு. 8 minus 7 ஈக்குவல் டு 1. இது RHSல இருக்கக்கூடிய 1ஓட ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ எஸ். இங்கே எக்ஸோட வேல்யூ 0 இருக்கு, அது அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 5 into 0, 5 zeros are 0. This is not equal to 25. RHSல 25 கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ நோ. அடுத்து எக்ஸோட வேல்யூ 5 இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம் LHSல. 5 into 5 equal to 25. இதான் RHSலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆன்சர் எஸ். எக்ஸோட வேல்யூ -5 இருக்கு. 5 into -5, 5 5s are 25, plus into minus minus. So -25 is not equal to 25. RHSல கொடுத்துருக்கிறது +25, நமக்கு வந்தது -25. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நோ. நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ -6. -6 by 3. 6 divided by 3, 2. மைனஸ், இந்த ஃப்ராக்ஷன்ல மைனஸ் இருக்கு, ஸோ ஆன்சர்லயும் மைனஸ் வரும். RHSல +2 கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அகெயின் நோ. அடுத்து எம்மோட வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. 0 by 3ங்கிறது 0. எனிதிங் 0 by anything is 0. This is not equal to 2. RHSல 2 கொடுத்துருக்காங்க, அதோட ஈக்குவல் ஆகல. இதுக்கும் ஆன்சர் நோ. லாஸ்டா எம்மோட வேல்யூ 6 கொடுத்துருக்காங்க. 6 by 3 டிவைட் பண்ணா 2. இது RHSல இருக்கக்கூடிய 2ஓட ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ எஸ். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், check whether the value given in the brackets is a solution to the given equation or not. கொடுத்திருக்கிற வேல்யூ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இல்லையான்னு நம்மள செக் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் n plus 5 equal to 19, n equal to 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த என்னோட வேல்யூவை LHSல சப்ஸ்டியூட் பண்ணி RHS வேல்யூ வருதான்னு பார்க்க போறோம். ஸோ புட் n equal to 1 in LHS. nக்கு பதிலாக 1 போடுறேன். 1 plus 5 equal to 6. This is not equal to RHS. RHSல இருக்கக்கூடிய வேல்யூவே வரல. Therefore, n equal to 1 is not a solution. Since LHS is not equal to RHS. இப்போ அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணலாம். Substitute n equal to -2 in LHS. 7 அப்படியே வச்சுக்கலாம். nக்கு பதிலாக -2 plus 5. 7 2s are 14, plus into minus minus, plus 5. Minus into plus minus, subtract பண்ணா 9, greater number sign minus.
-9 வந்திருக்கு. ஆனா நமக்கு RHSல 19 இருக்கு. So this is also not equal to RHS. Since LHS is not equal to RHS, n equal to -2 is not a solution. LHSம் RHSம் ஈக்குவலா வந்தாதான் சொல்யூஷன். அதாவது இந்த அன்னோன் வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூன்னு நம்மளால சொல்யூஷன் சொல்ல முடியும். எப்போனா LHSம் RHSம் ஈக்குவலா வரும்போது. Third subdivision. Substitute n equal to 2 in LHS. 7 into 2 plus 5. 7 2s are 14. 14 plus 5 வந்து 19. இது equal to RHS. Since LHS is equal to RHS, n equal to 2 is a solution to the given equation. Substitute p equal to 1 in LHS. 4 into p oda value 1 minus 3. 4 ones are 4 minus 3. Subtract panna 1 not equal to RHS. In RHS la 13 இருக்கு. Since LHS is not equal to RHS, p equal to 1 is not a solution. Substitute p equal to -4 in LHS. So 4 into p க்கு பதிலா -4 minus 3 equal to 4 4s are 16 plus into minus minus again minus 3 minus into minus plus add பண்ணா 19 greater number sign minus. இது RHS value கிடையாது. Since LHS is not equal to RHS, p equal to -4 is not a solution. Last subdivision. Substitute p equal to 0 in LHS. 4 into 0 minus 3. 4 into 0 0 minus 3. Plus into minus minus subtract பண்ணா 3 greater number sign minus. இது RHS value இல்ல. Since LHS is not equal to RHS, p equal to 0 is not a solution. இப்போ third sum discuss பண்ணலாம். Third sum, solve the following equations by trial and error method. Trial and error method அப்படின்னா இந்த unknown வேரியபிளுக்கு நம்ம ஒவ்வொரு வேல்யூவா ட்ரை பண்ணி LHS ஓட வேல்யூ RHS ஓட வேல்யூ எப்ப ஈக்குவல் ஆகுதுன்னு நம்ம ட்ரை பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த unknown வேரியபிளோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1ல இருந்து we will start. Let p be 1. So 5 into 1 plus 2. 5 ones are 5 plus 2. அதாவது 7. Not equal to RHS. RHSல 17 இருக்கு. 7ங்கிறது ரொம்ப கம்மியா வருது. So next let p equal to 2. p வந்து 2ன்னு assume பண்ணிக்கலாம். 5 into 2 plus 2. 5 2s are 10 plus 2 12. இதுவும் RHS ஓட வேல்யூ கிடையாது. Next, let p equal to 3. 5 into 3 plus 2 equal to 5 3s are 15 plus 2 add பண்ணா 17. இதுதான் RHS. ஸோ நான் 2 தடவை ட்ரை பண்ணி எரர் ஆகி தேர்ட் டைம் எனக்கு கரெக்டா இருக்கு. Thus, p equal to 3 is the required solution. எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல வேல்யூ கம்மியா வந்தனால நான் வேல்யூ கூட்டிட்டே போனேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல வேல்யூ ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா நான் வேல்யூ குறைச்சிட்டே போயிருப்பேன். 0 -1 அந்த மாதிரி கம்மியான வேல்யூஸ் போட்டு ட்ரை பண்ணிருப்பேன். மேக்சிமம் ஒரு 3-4 ட்ரையல் அண்ட் எரர்லயே ஆன்சர் வர மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ரொம்ப அதிகமாக ஒரு 10 ட்ரை பண்ணுற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ட்ரையல் அண்ட் எரர் ஒரு 2 or 3 மேக்ஸிமம் ஒரு 4 ட்ரைலே வந்துடும். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். இஃப் அட் ஆல் இல்லை எனக்கு இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, இல்லைன்னா நான் அது எனக்கு ரொம்ப லாங்காக கேட்டிருக்காங்க, நான் 10 வரைக்கும் எப்படி போட்டுட்டு இருக்கிறது, அது வந்து டோட்டலி டைம் வேஸ்ட்டு. ஸோ அவ்வளோ தூரம்லாம் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி டைம்ல ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணலாம்னா, இந்த கொஸ்டினை ரஃப் காலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு +2 ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா -2. ஸோ 17 - 2. இப்போ 5p ஈக்குவல் டு 15. மல்டிப்ளிகேஷன் இருக்க 5 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன், டிவைட் பண்ணா 3. ஸோ பியோட வேல்யூ 3 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா ட்ரையல் அண்ட் எரர்ல ஒரு எரர் கூட வராம ஸ்ட்ரெயிட்டா ட்ரை பண்ணாது தப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வேல்யூ போட்டு ட்ரை பண்ணி எரர் வாங்கி கரெக்டான வேல்யூ போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ப்ரொவைடட் இது ரஃப் காலத்துல இருக்கணும், மெயின்ல இருக்கக்கூடாது. ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர்னா ட்ரை பண்ணி எரர் வாங்கி கண்டுபிடிக்கணும். அதுதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இது இன்கேஸ் இப்போ பியோட வேல்யூ 10 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இதை ரஃப் காலத்துல போட்டுட்டு ஓகே 10 வருதா, ஸோ நான் பியை வந்து 8ல இருந்து ட்ரை பண்ணியிருப்பேன். 8, 9, 10 எனக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு முடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் இந்த ஐடியா சொன்னேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி m உடைய வேல்யூ 1ல இருந்து ட்ரை பண்ணலாம். லெட் m ஈக்குவல் டு 1. ஸோ LHSல mக்கு பதிலாக 1 போட்டுடலாம். 3 1s are 3 -14. Plus into minus minus subtract பண்ணா 11. Greater number sign minus. Not equal to RHS. இது not equal to RHS. ஏன்னா RHS உடைய வேல்யூ வரல. அடுத்தது -11 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வந்திருக்கு, நமக்கு தேவை 4. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். லெட் m equal to 2. mக்கு பதிலாக 2 போடலாம். 3 2s are 6 -14. Plus into minus minus subtract பண்ணா 8. Greater number sign minus. இதுவும் RHS கிடையாது. திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். m equal to 3. 3 into 3. 3 into 3 -14. 3 3s are 9 -14. Subtract பண்ணா 5. Greater number sign minus. இதுவும் RHS இல்லை. ஸோ அடுத்து திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். let m equal to 4. 3 into 4 -14. 3 4s are 12 -14. Plus into minus minus subtract பண்ணா 2. Greater number sign minus. இதுவும் RHS கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி 3 or 4 வேல்யூஸ்க்கு மேலே கேட்க மாட்டாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு ஃபர்ஸ்டே எம்முடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒரு 2 or 3 ட்ரை மட்டும் பண்ணிட்டு ஃபைனல் ட்ரைல ஆன்சர் வர மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ட்ரை. let m equal to 5. 3 into 5 -14. 3 5s are 15 -14 equal to 1. இதுவும் RHS இல்லை. ஒரு வழியா பாசிட்டிவ் வேல்யூ வந்துருச்சு, நெக்ஸ்ட்ல வந்துரும் நினைக்கிறேன். let m equal to 6. 3 into 6 -14. 3 6 are 18 -14. Subtract பண்ணா 4 equal to RHS. Thus m equal to 6 is the required solution. ஸோ இந்த மாதிரி லாங்காக போகிற கேஸ்க்கு தான் இந்த ஷார்ட்கட். நம்ம ரஃப் காலத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்னா 3m -14 equal to 4. -14 இந்த சைடு போச்சுன்னா +14 ஆகிடும். 4 + 14. அப்போ 3m equal to 4 + 14 ஆட் பண்ணால் 18. 3 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். 18/3 6. mோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், m equal to 1 ட்ரை பண்ணிட்டு 4 ட்ரை பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக 6 ட்ரை பண்ணியிருக்கலாம். 2 ட்ரை பண்ணி எரர் வாங்கி 3rd ட்ரைல கரெக்டான மாதிரி. இது ஜஸ்ட் ஷார்ட்கட் தான், ஆக்சுவல் ப்ரொசீஜர் இப்படி தான் போடணும். இப்போ 4th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 4th சம், ரைட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சு அதுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். தி சம் ஆஃப் நம்பர்ஸ் x and 4 is 9. சம் அப்படின்னா அடிஷன். எது ரெண்டுத்தையும் ஆட் பண்றாங்க, எக்ஸையும் 4ஐயும். ஸோ எக்ஸ் பிளஸ் 4 இஸ் 9. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எழுத போறோம்.
2 subtracted from y. 2 subtract பண்றாங்க எதிலிருந்து yல இருந்து is 8. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது 8. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். 10 times a is 70. டைம்ஸ் வந்தா மல்டிப்ளிகேஷன். ஸோ 10ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 10 times a, 10 into a, 10 into a, 10a. அதோடைய வேல்யூ 70. Fourth subdivision, the number b divided by 5. ஸோ bங்கிற நம்பரை டிவைட் பண்றோம் 5 வச்சு gives 6. ஸோ நமக்கு 6 கிடைக்குது. இந்த gives is அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த ரிசல்ட். நெக்ஸ்ட் 3/4 of t is 15. 3/4 அதாவது 3/4 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்டூ t வந்து 15 அப்படின்னு சொல்றாங்க. 7 times m. ஸோ 7m. 7 into m தான் 7 times m plus 7 gets you. அதாவது நமக்கு என்ன கிடைக்குதான் 77 கிடைக்குது. 7th subdivision, 1/4 of a number. 1/4 na 1/4. Of na multiplication of a number x. 1/4 into x minus 4 gives 4. கிடைக்கிறது 4. So 1/4x minus 4 equal to 4. If you take away 6 from 6, take away na subtraction. 6 எடுக்கிறோம் from 6 times y. Times அப்படின்னா multiplication, கரெக்டா? 6 எதுலேருந்து எடுக்கிறோம்? 6 times y. அதாவது 6 into yல 6 எடுக்கிறோம். You get 60. நமக்கு 60 கிடைக்கும். Last subdivision, if you add 3 to 1/3 of z. add பண்ண போறோம் 3. எது கூட? 1/3 of z கூட. So 1/3 of z ஓட இந்த 3 add பண்றோம். You get 30. நமக்கு 30 கிடைக்கும். இப்போ 5th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 5th sum, write the following equations in statement forms. So நம்ம 4th sumல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், p plus 4 equal to 15. ஸோ இதுக்கு எப்படி எழுதலாம்னா sum of number p and 4 gives 15. Sum of a number p and 4 gives 15. ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. லைக் எப்படி வேணா எழுதலாம். மை ஃபேவரட் கலர் இஸ் லாவெண்டர். லாவெண்டர் இஸ் மை ஃபேவரட் கலர். ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ இதுல வந்துட்டு sum of p and 4 is 15. When you add 4 to p, you get 15. இந்த மாதிரி எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். செகண்ட் subdivision, 7 subtracted from m gives 3. 7 subtracted from m gives 3. Even இதை வந்து taking away 7 from m gives 3, இல்லைனா m minus 7 gives 3, எந்த மாதிரி வேணாலும் எழுதலாம். இது twice of m multiplication இல்லையா? So twice of m is 7. 2 times m gives 7 அப்படி கூட எழுதலாம். Fourth subdivision, m divided by 5 gives 3. m divided by 5 gives 3. இங்க 3 times m divided by 5 gives 6. 3 times m divided by 5 gives 6. Next subdivision, 3 times, இங்க 3 times p இருக்கு, 4 இருக்கு. Sum of 3 times p and 4 gives 25. 4 added to 3 times p gives 25. இந்த மாதிரி எப்படி வேணா எழுதலாம். ஸோ நான் வந்துட்டு 4 added to 3 times p
3 times p gives 25 எழுதுறேன். இங்கேயும் சேம் 2 subtracted from 4 times p gives 18. இல்ல take away 2 from 4 times p is 18. எப்படி வேணா எழுதலாம். or 4 times p minus 2 gives 18. எல்லாமே கரெக்ட் தான். 2 subtracted from 4 times of p gives 18. Eighth subdivision, p divided by 2 plus 2 gives 8. 2 added to p divided by 2 gives 8. 2 added to half of p gives 8. எல்லாமே கரெக்ட் தான். ஸோ நான் வந்துட்டு 2 added to half of p. pல பாதி, அதாவது p by 2 தான் half of p gives 8. இப்போ லாஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Sixth sum. Set up an equation in the following cases. So கொடுத்திருக்கிற கேசஸ்க்குலாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். Irfan says that he has 7 marbles more than 5 times the marbles Parmit has. So இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். Irfan has 37 marbles ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Take m to be the number of Parmit's marble. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் பர்மிட் ஹேஸ் வந்து எம்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் பர்மிட் ஹேஸ் let the number of marbles permit has be m. இப்போ இர்ஃபான் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் இர்ஃபான் ஹேஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க 37 அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் லிங்க் பண்ண போறோம். இர்ஃபான் சேஸ் தட் ஹி ஹேஸ் 7 மார்பிள்ஸ் மோர் தேன்னா அடிஷன், அதாவது 7 கூட ஆட் பண்ணணும். எதை? 5 டைம்ஸ் தி மார்பிள்ஸ் பர்மிட் ஹேஸ். 5 டைம்ஸ் நான் மல்டிபிளிகேஷன். எது கூட மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க? பர்மிட் கிட்ட எவ்வளவு இருந்துச்சோ அந்த மார்பிள் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணணும். பர்மிட் கிட்ட எவ்வளவு இருந்தது? m. ஸோ நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் இர்ஃபான் ஹேஸ் வந்து 5 into m plus 7. ஆனா இர்ஃபான் கிட்ட இருந்தது 37 டோட்டலா. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். 5m plus 7 equal to 37 தான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன். Lakshmi's father is 49 years old. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். He is 4 years older than 3 times Lakshmi's age. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். Take Lakshmi's age to be y years. So let Lakshmi's age be y years. இப்போ லக்ஷ்மியோட ஃபாதர்ஸ் ஏஜ்க்கு வரலாம். Lakshmi's father age. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 49 years. So 49. So 49 years. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு லிங்க் பண்ண போறோம். He is 4 years older than 3 times Lakshmi's age. So அவரோட ஃபாதர் ஏஜுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4 years older. ஓல்டர்னா பிளஸ் 4 years ஜாஸ்தியா இருக்காங்க. கரெக்டா? ஸோ பிளஸ் 4 than 3 times Lakshmi's age. எதை விட 4 years ஓல்டரா இருக்காங்க? 3 times Lakshmi's ஏஜோட 3 into லக்ஷ்மிஸ் ஏஜை விட 4 years ஓல்டரா இருக்காங்க லக்ஷ்மியோட ஃபாதர். ஸோ லக்ஷ்மியோட ஃபாதர் ஏஜுக்கு பதிலா 3 times லக்ஷ்மிஸ் ஏஜ் பிளஸ் 4, அதாவது லக்ஷ்மியோட ஃபாதர்ஸ் ஏஜ். லக்ஷ்மியோட ஏஜ் வந்து y. ஸோ 3y plus 4 equal to 49 தான் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட், நமக்கு தேவையான ஈக்குவேஷன். தேர்ட் சப்டிவிஷன். The teacher tells the class that the highest marks obtained by a student in her class is twice the lowest marks plus 7. ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட். தி ஹையஸ்ட் ஸ்கோர் இஸ் 87. ஹிண்ட் வந்து டேக் தி லோவஸ்ட் ஸ்கோர் பி எல். ஸோ லோவஸ்ட் ஸ்கோரை எல்னு அசியூம் பண்ணிக்க போறோம். லெட் தி
lowest score BL, highest score 87 சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு லிங்க் பண்ணலாம். highest marks obtained by a student in our classes twice the lowest marks plus 7. அதாவது twice the lowest mark plus 7. இதுதான் highest mark. highest mark எவ்வளோ? 87. twice the lowest markனா என்ன? twiceனா 2. 2 into lowest mark வந்து L. So 2 into L, 2L plus 7 தான் equal to 87. Last subdivision. In an isosceles triangle, the vertex angle is twice either base angle. இது ஒரு statement. Plus ஒரு hint கொடுத்திருக்காங்க. Let the base angle be B in degrees. Remember that the sum of angles of a triangle is 180 degree. So, ஒரு isosceles triangle base angles எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஒன்னு Bனா இன்னொன்னு B. இப்போ இந்த vertexல இருக்கக்கூடிய angle base angle விட twice-ஆ இருக்கு. அப்போ இது Bனா இது 2B. இப்போ statement form பண்ணலாம். Let base angle be B. அப்போ vertex angle அப்படிங்கிறது twice the base angleங்கிறனால 2 times base angle. இப்போ sum of angles of a triangle. Sum of angles of a triangle வந்து 180 degree. மூணு ஆங்கிள் ஆட் பண்ணலாம். 2B plus B plus B 180 degree. 2B plus B 3B, 3B plus B 4B. 4B equal to 180 degree. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.